வணக்கம்ங்க. வித்தியாசமான முறையில் தக்காளி சாதம்ங்க. தேவையான பொருட்கள்ங்க: பெரிய வெங்காயம் 2ங்க, சின்ன வெங்காயம் 10ங்க, தக்காளி பெருசாக இருந்தால் 10 தக்காளிங்க, சிறுசாக இருந்தால் 12, 15 தக்காளி போட்டுக்கோங்க. பூண்டு 4 பல்லுங்க, இஞ்சி 1 துண்டுங்க, பச்சை மிளகாய் 2ங்க, கொத்தமல்லி 1 கைப்பிடிங்க, புதினா 1 கைப்பிடிங்க, பட்டை 2ங்க, கிராம்பு 4ங்க, சோம்பு ஒரு டீஸ்பூனுங்க, அன்னாச்சி பூ 2ங்க, கசகசா ஒரு அரை டீஸ்பூனுங்க, பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூனுங்க, மஞ்சள் தூள் அரை டீஸ்பூனுங்க, கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூனுங்க, மிளகாத்தூள் 1 டீஸ்பூனுங்க, அரிசி 1/4 கிலோங்க, கடுகு 1 டீஸ்பூனுங்க, உளுந்து 1 டீஸ்பூனுங்க. செய்முறைங்க: அதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா இதெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் வச்சு போட்டு கொஞ்சம் குறன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு அதை தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றாமே அடித்து வச்சுக்கோங்க. அடித்து அது ஒரு பக்கம் தனியாக வச்சுக்கோங்க. கேஸை பற்ற வச்சுக்கோங்க. கேஸை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. சட்டி காயவும் 2 குழி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா காய விடுங்க. காய விட்டு 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. நல்லா பொரிய விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. அதையும் கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பொரிய விட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு 2 பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பட்டை, கிராம்பு, சோம்பு, அதை என்ன செய்கிறீங்க, அதையும் போட்டு விட்டுக்கோங்க. போட்டு இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. அதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக வணக்கி விட்டுக்கோங்க. வணக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச தக்காளியே அப்படியே ஊற்றி விட்டுக்கோங்க. ஊற்றி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கிளறி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு மல்லித்தழை, புதினா இலையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொஞ்ச நேரம் கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் மூடி விட்டுக்கோங்க. லைட்டாக கொதி வரவும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி கொஞ்ச நேரம் மூடி விட்டு அப்போ அந்த மூடி விட்ட நேரத்தில் அரிசி 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. அந்த அரிசியை 2-3 தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கவும் அரிசி ஊற்றி கொட்டி விடுங்க. கொட்டி விட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு தட்டை வச்சு மூடி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி விட்டோன்னா நல்லா கொதிக்க லைட்டாக கிண்டி விடுங்க. கிண்டி விட்டோடனேவும் சோறு நல்லா தண்ணி நல்லா குடித்து நல்லா வெந்துடணுங்க. வெந்துடனே திருப்பி மூடி விட்டுக்கோங்க. மூடி விட்டு நல்லா கிளறி விட்டு திருப்பி மூடி விட்டு கேஸை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு திறந்து பார்த்தா சுவையான தக்காளி சாதம் ரெடிங்க.